அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இப்போது பார்க்க போறது சிவபுராணம் மற்றும் அதனுடைய விளக்கம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய என்றால் என்ன? சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரம், அதாவது நம சிவாய என்னும் 5 அச்சரங்களால் உருவான பஞ்சாட்சர மந்திரம். அந்த மந்திரத்தை பாடலில் முதலாவதாக வைத்து அதனை வாழ்த்துவதாக நமச்சிவாய வாழ்க என்று கூறுகிறார். அடுத்ததாக நாத தாழ் வாழ்க. முதல்ல என்ன பார்த்தோம்? நமச்சிவாய என்ற மந்திரத்தை பார்த்தோம். அந்த மந்திரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் திருவடியை வாழ்த்துவதாக நாத தாழ்வாழ்க என்று கூறுகிறார். இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என் நெஞ்சை விட்டு கண்ணிமைக்கும் நேரம் கூட என்னை விட்டு பிரியாதவருடைய திருவடி வாழ்க என்று கூறுகிறார். கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. திருவாவடுதுறையை ஆண்ட குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க என்று கூறுகிறார். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. தானே ஆகமமாகி நெருங்கி வந்த நிற்பவருடைய திருவடி வாழ்க என்று கூறுகிறார். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகம் ஒன்றாகவும் அநேகன் பலவாகவும் நிற்பவருடைய திருவடி வாழ்க என்று கூறுகிறார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.